கம்பனின் ஆளுமை. கம்பன் தமிழிலக்கிய வரலாற்றில் ஒப்பற்ற ஆளுமையாக திகழ்பவர். கம்பராமாயணம் என்னும் மகத்தான காவியத்தின் மூலம் அவர் தமிழ் மொழியின் செழுமையையும் கற்பனை வளத்தையும் பண்பாட்டு உயர்வையும் உலகுக்கு வெளிப்படுத்தினார். வால்மீகியின் இராமாயணத்தை ஆதாரமாக கொண்டு அதனை தமிழின் சுவைக்கும் தமிழரின் பண்பாட்டிற்கும் ஏற்றவாறு மறுவடிவமைப்பு கொடுத்த பெருமை கம்பனுக்கே உரியது. கவித்திறன் மற்றும் மொழி ஆளுமை. கம்பனின் மொழிநயம், உவமைச் சரிவு, இசைத்தன்மை ஆகியவை அவரது கவித்திறனை உயர்த்துகின்றன. எளிமையும் ஆழமும் கலந்த சொற்கள் உணர்வை நேரடியாக தொட்டு செல்கின்றன. இயற்கை வர்ணனைகள், போர்களக் காட்சிகள், உள்ளுணர்ச்சி வெளிப்பாடுகள் அவர் மொழியை உயிர்ப்புடன் ஆக்குகின்றன. கற்பனை வளம். வால்மீகியின் இராமாயணத்தில் இல்லாத பல காட்சிகளையும் உணர்ச்சி விரிவுகளையும் கம்பன் தன் கற்பனையால் சேர்த்துள்ளார். கதாபாத்திரங்களின் மனநிலையை விரிவாக சித்தரிப்பதில் அவர் தனிச்சிறப்பு பெற்றவர். ராமன், சீதை, லக்குவன், அனுமன் போன்றோர் மனிதநேய பண்புகளுடன் உயிர்ப்புடன் நிற்கிறார்கள் கம்பராமாயணத்தில். மனிதநேயம் மற்றும் ஒழுக்க சிந்தனை. கம்பனின் காவியம் அறம், தர்மம், கடமை, தியாகம் ஆகியவற்றை மையமாக கொண்டது. ராமனை அறத்தின் உருவமாகவும் சீதையை பொறுமை, தூய்மை, உறுதி ஆகியவற்றின் சின்னமாகவும் காட்டுகிறார். இவ்வழி மனித வாழ்க்கைக்கான நெறிகளை இலக்கியமாக கற்றுத்தருகிறார். பண்பாட்டு இணைவு. வடமொழி காவியத்தை தமிழ் பண்பாட்டுடன் இணைத்து காட்டியதில் கம்பன் வல்லவர். தமிழருடைய வாழ்வியல், சமயம், சமூக பார்வை ஆகியவை காவியத்தில் இயல்பாக ஊடுருவியுள்ளன. இதனால் கம்பராமாயணம் தமிழரின் பண்பாட்டு அடையாளமாக மாறியது. ஆன்மீகத்தின் ஆழம். பக்தி, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக உணர்வு ஆகியவை கம்பனின் படைப்பில் ஆழமாக வெளிப்படுகின்றன. இராமபக்தி மூலம் மனிதன் உயர்வடைய முடியும் என்ற உயரிய சிந்தனை அவரது காவியத்தின் அடிநாதமாக உள்ளது. கவித்திறன், கற்பனை, மனிதநேயம், பண்பாடு, ஆன்மீகம் இந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த உயரிய ஆளுமை கம்பன். அவரது படைப்புகள் காலம் கடந்தும் நிலைத்து நிற்க காரணம் மனித உள்ளத்தை தொடும் உண்மை, உணர்வுகளுக்கும் உயரிய நெறிகளுக்கும் பொருந்துகிறது. அதனால்தான் கம்பன் தமிழின் மாபெரும் தமிழ் கவிஞராக இன்றும் காலத்தால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி.